இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கைக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 133:1. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆமென். இந்த வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது முதலாக சொல்றது பார்த்தோம் என்றால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளோ நன்மையும் இன்பமுமா இருக்கிறது. அதை பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்குது என்று பார்த்தோம் என்றால் கீழே உள்ள வசனத்துல எழுதியிருக்கிறாரு. ஆரோனை அபிஷேகம் பண்ணின போது, ஆரோனை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய தலையில ஊத்தின எண்ணெய்க்கு சமமாய் இந்த சந்தோஷமும் ஆனந்தமுமா இருக்கிறதா. ஆமென். நம்ம புதிய ஏற்பாட்டுல பவுல் அப்போஸ்தலர் பார்த்தோம் என்றால் அடிக்கடி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும் சார், நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒரே ஆத்துமாவாய் இருக்கிறோம், சகோதரர்கள் ஒத்துமையா இருக்கணும்னு அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் அடிக்கடி இப்படியே சொல்லிட்டு இருக்காரு என்று பார்த்தோம் என்றால் நம்ம ஒரு சபையில நம்ம வரும்போது அந்த சபை விசுவாசிகளை பார்த்தோம் என்றால் அநேக மொழிகள் பேசுகிறவர்களா இருக்கலாம், மற்ற விதமான யோசனைகள் சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறாம், அவங்களுடைய கல்ச்சர் வேற, அவங்க வழிபாடு இல்லை, அவங்கள சிந்திக்கிற யோசனைகள் எல்லாம் வேற அநேக விதமாக இருக்கலாம். ஆனாலுமே நம்ம ஒரு சபையா ஒரு விசுவாசிகளா ஒருமித்து கூடும்போது அது நம்ம மத்தியில என்ன இருக்கணும் என்றால் சகோதரர்கள் மத்தியில் ஒரு மனம் இருக்கணுமா. அப்படி இருந்தா அது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இன்பம் ஒரு சமாதானத்தையும் இன்பமையும் நம்மளுக்கு தருமா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலியமா கர்த்தர் இன்னைக்கு என்ன நம்மளுக்கு போதிக்கிறார் என்று பார்த்தோம் என்றால் நம்ம ஒருமித்து வாசம் பண்ணும்போது நம்ம மத்தியில நம்மளோட ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று நம்ம இந்த வசனத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் கூட நீங்கள் இந்த வசனத்தின் மூலயமா ஒரு சிற்சையை எங்களுக்கு தந்திருக்கீங்க அப்பா, அதுக்காக நன்றி. நாங்கள் ஒரு மனமாய் வாழ்ந்து ஏசப்பா அவங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் சபையில் ஒருமித்து ஒரு மனமாய் நடந்து கொள்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.